நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சோபகிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் நமக்கு தொடங்க போகுது. நமது பஞ்சாங்கத்தில் 60 வருடங்கள் இருக்குது. அந்த 60 வருடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 2024 முதல் 25 வரை வரக்கூடிய தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டு. இந்த வருடத்தின் முதல் மாதம் சித்திரை. இந்த சித்திரை மாத பிறப்பை தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு நம்ம தமிழர்கள் அனைவருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2024 வருடத்தின் ஏப்ரல் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு புதுவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு அனைவரும் நம்புவோம். சுப கிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில் சித்திரை மாதம் 18 தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் இந்த ஆண்டு இறுதியில், அதாவது பங்குனி மாதம் 15 தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இந்த ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறாங்க. இந்த குரோதி வருட பிறப்பன்று ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச திதி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதி, அதிகண்ட யோகம், தைலத்திர கர்ணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்துக்கு உண்டான பொது பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷம் முதல் வீடாக இருக்குது. இந்த வருட பிறப்பின் போது மட்டுமல்ல, எல்லா தமிழ் வருட பிறப்பும் சித்திரை மாதம் சூரியன் மேஷராசியில் உச்சமாகி தான் அமர்ந்திருப்பார். இந்த வருடம் கூடவே தர்மத்துக்கு உரிய குருவும் மேஷராசியில் இருக்குது. சூரியன் கால புருஷ தத்துவத்தோட 5ஆம் அதிபதி, குரு பகவான் 9ஆம் அதிபதி. இந்த இரு பாவகாரகர்களும் சேரும்போது உங்களுக்கு வியத்தகு யோக கிரக நிலை உண்டாக போகுது. இப்போது ஆட்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் எதிர்க்கட்சி தலைவர்களும் சம பலத்தோடு இருப்பீங்க. இந்த ஆண்டு செல்வ செழிப்பு குறிக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் நிறைய வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது சேரும். அதற்குண்டான செலவுகளையும் மக்கள் செய்வீங்க. இந்த ஆண்டு மக்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவு மேலே அதிகமாக மோகம் அப்படின்னு தான் இருக்கும். கண்டதையும் வாங்கி காசை கரியாக்குவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வேலையையும் மாதத்திற்கு 1 அப்படின்னு மாற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க. நிரந்தர வேலை அப்படின்னு இளைஞர்கள் இருக்க மாட்டீங்க. அதுக்குண்டான புதிய வேலைகளும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதே போல் கடன் வாங்கவும் அஞ்ச மாட்டீங்க. கடனை திருப்பி கட்டும் தகுதியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த வருடத்தில் திருட்டு பயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதால மக்கள் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வருடம் வேலைக்கு பிற இடங்களுக்கு செல்லும் பெண்கள்லாம் தனியாக வாழ நேரிடலாம். திருமண நிகழ்வுகளையும் தங்களுடைய செல்வாக்கு காட்டும் காட்சி பொருளாக ஆக்குவீங்க. வீண் ஆடம்பரமாலாம் கல்யாணம் நடக்கும். தொழிலெலாம் நல்ல லாபத்தோடு சிறு சிறு பிரச்சனைகளோடு நடக்கும். காலபுருஷ தத்துவத்தில் விரைய வீட்டில் சுக்கிரன், நீச்சபங்கத்தில் புதன், ராகுவும் கூட இருக்கிறதால அவசரமாக பிடிவாதமாக திருமணம் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அதே வேகத்தில் அவதியாக விவாகரத்தும் வாங்கிடுவீங்க. அது வேற விஷயம். காதலிப்பவர்கள்லாம் இந்த வருடத்தை விட்டுறது நல்லது. அடுத்த வருடமும் அதே காதலோடும் அன்பும் நீடிச்சு இருந்துச்சு அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ளே நீங்கள் நுழையலாம். இந்த 2024 வருடம் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டு 2 கிரகமும் உச்சம் பெற்று ஒரு நீச்சபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னோடு அமைச்சிருக்குது. சூரியன் பிளஸ் ராகு இணைவு மிகுந்த நன்மை தரும். ஆனால் ராகு பிளஸ் உச்ச சுக்கிரன் பிளஸ் புதன் சேர்க்கை கவனமாகவும் திகிலாகவும் இருக்க போகுது. அதே போல் சனியும் செவ்வாயோட சேர்க்கையும் நன்மையாக இருக்காது. அதனால் இந்த வருடம் எந்த அளவு நன்மையும் இருக்கோ அந்த அளவு கெடுதலும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள்லாம் இளைஞர்களையும் குழந்தைகளையும் பத்திரமா பாதுகாத்துக்கிறது நல்லது. பெண்கள் எல்லாருமே ஒரு எதிர்பாலனத்தவரிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். தெரியாதவர்களிடத்திலெல்லாம் நம்மளை பற்றி எந்த விதமான கருத்துகளையும் கூறுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். சனி பகவானின் அருள் பெற்ற மகர ராசிக்காரர்களே, இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குரோதி வருடத்தில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தடைகள் அனைத்துமே தவிடிபொடியாக
தவிடு பொடியாகக்கூடிய காலகட்டம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமை உரியவர்களால் பாராட்டப்படும். உடன் இருப்பவர்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சிலருக்கெல்லாம் முதன்முறையாக வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும். அப்படி செல்லும் சமயத்தில் உரிய நடைமுறை சட்டதிட்டங்களை கவனமாக கடைபிடிக்கணும். மேல் அதிகாரியிடம் பேசும் பொழுது வீண் ரோஷங்களை எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசிக்காரர்கள் பெருமைகள் வரும் சமயத்தில் வீணான ஆசைகளை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். அப்படி தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே வீட்டில் நிம்மதி நிலவரத்துக்கு தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். குலதெய்வத்தை முறையாக வழிபட்டாலே சுபகாரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். பூமி வாகனம் வாங்கும் சமயத்திலலாம் பத்திரங்களை முழுமையாக ஆராயாமல் எந்த ஒரு வீட்டு மனையையும் நீங்கள் வாங்க வேண்டாம். புறமொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வாரிசுகளால் வாழ்க்கையில் வசந்தம் அப்படிங்கிறது வரலாம். பண வரவு அதிகரித்தாலும் உங்களுக்கு செலவுகளும் அதே நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அசையா சொத்தா சேமிப்பது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். தொழிலில் முதலீடுகள் கூட திடீரென்று முடக்கிவிட்டு லாபம் தர தொடங்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம்லாம் இந்த வருடத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சமயத்தில் சிலரோட சூழ்ச்சி உங்களை சட்டவிரோத சிக்கலை கூட சந்திக்க வைக்கலாம். உரிய வரிகளை எல்லாத்தையும் முறையாக செலுத்துங்க. அரசு வழி அனுமதிகளை தவறாமல் பெறுவதும் பிரச்சனை வலையில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறதும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பாதையில் புத்துணர்வோடு நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தேடி வரப்போகுது. மேல் இடத்தை கேலி செய்யும் வார்த்தைகளை விளையாட்டாக சொன்னால் கூட விபரீதமாக விளைந்துவிடும். அதனால் பேச்சில் கவனமாக இருங்க. தேவையில்லாத சமயத்தில் அமைதியை கடைபிடிக்கிறது தான் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. அடக்கமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து வழிகளிலுமே நன்மைகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். பதவி வரும்பொழுது பணிவும் வந்துவிட்டால் உங்களுக்கு அது பல்லாண்டு நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எந்தளவு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். கலை படைப்பு துறையினருக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கணும். புறம் பேசும் சிலரோட சூழ்ச்சியால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்களை இனங்கண்டுங்கிட்டு அவர்களிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. தொலைதூர பயணத்தில் புதிய நட்புகளுடன் நெருக்கத்தை தவிர்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது. கழுத்து, தோள்பட்டை, மூட்டு, முதுகுவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். விடாப்பிடியான உழைப்பாளிகள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே எல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லது அதிகம் நடக்கும். பேச்சுக்களில் தற்பெருமை எண்ணங்கள் வெளிப்படுத்துவதை குறைச்சிக்குங்க. நீங்கள் எடுத்து செல்ல உடைமைகளெல்லாம் கவனத்தோடு பாதுகாப்பாக வச்சுக்கணும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே விலகும். சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே கைகூடி வரும். வீடு மற்றும் வாகனங்களை விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்குவீங்க. நினைத்த சில பணிகளில் தாமதம் அப்படிங்கிறது வரலாம். புதிய நபர்களோட அறிமுகத்தால் மனசஞ்சலங்கள்லாம் ஏற்படும். வித்தியாசமான கனவுகளால் ஒரு விதமான குழப்பங்கள் அப்படிங்கிறது வரலாம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளால் நெருக்கடிகளை குறைப்பீங்க. தொலைதூர பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே விலகும். போட்டியாக இருந்தவங்க எல்லாமே விலகி சொல்லுவாங்க. உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வழக்கு விஷயங்கள்ல எதிர்பாராத திருப்பங்கள்லாம் உண்டாகலாம். திருமணமானவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வியாபாரிகள்லாம் அரசு சார்ந்த சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. மறைமுக எதிர்ப்புகளால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். திட்டமிட்ட காரியங்களில் சிறு சிறு தாமதங்கள்லாம் ஏற்படலாம். சக வியாபாரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய போகுது. தொழில் ரீதியான பயணங்களால் புதிய அத்தியாயமே உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல் வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். உயர் அதிகாரியிடத்தில் புரிதலின்மை அப்படிங்கிறது வரலாம். நிர்வாக பணிகள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நினைத்த சில பணிகள் ஈடேறுவதிலெல்லாம் பொறுமையை கடைப்பிடிக்கணும். சிலருக்கெல்லாம் எதிர்பாராத இடமாற்றம் வரும். பொறுமையோடு செயல்படுவதால் பொருளாதார நெருக்கடியை நீங்கள் தவிர்த்துக்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தானாகவே விலகும். வாகன பயணம் செல்லும் பொழுது மட்டும் கவனத்தோடு இருக்கணும். சிலருக்கெல்லாம் திருப்பமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சவாலான செயல்களையும் சாமர்த்தியமாக செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு.
அயல்நாட்டு கலைகள் எல்லாம் தனிப்பட்ட ஆர்வமும் ஈர்ப்பும் ஏற்படும். எதிலும் துரிதமாக செயல்படுவது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறைஞ்சி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. எதிர்காலம் சார்ந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். பொருளாதார ரீதியாக உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்துவது எதிர்காலத்துக்கு நல்லது. பேச்சுகளில் நுட்பமும் அறிவு திறனும் வெளிப்படும். தொண்டர்களிடத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அப்படிங்கிறது வரும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கெல்லாம் அனாவசியமான பேச்சுகளை தவிர்த்துக்குங்க. வீண் மனக்கவலையை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். வருமானத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். உறவுகளிடத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்துக்குங்க. எதிர்காலம் சார்ந்த சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகம். குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி காதல் திருமணம் அப்படிங்கிறது கூட கைகூடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தாய் வழி உறவுகளால் நல்ல அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். திட்டமிட்ட பணிகளை விடாப்பிடியாக முடிப்பது நல்ல மதிப்பெண்கள் பெற வழிவகுத்து கொடுக்கும். ஞாபகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படலாம். போட்டிகளில் சில நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்குத்தான். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வாங்க. காரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இனிமேல் குறையும். காலையில் எழுந்து நீராடிட்டு கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடியும் பொழுது சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரிய பகவானையும் வழிபாடு செய்யலாம். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை செலுத்தணும். சிவன் கோயிலுக்கு பிரதோஷ நாட்கள்லையும் சிவராத்திரி நாட்கள்லையும் தவறாம கலந்துக்கிட்டு சிவனுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிக மிக முன்னேற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த தமிழ் வருடம் குரோதி ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடாம தான் உண்டு தன் வேலை கொண்டுன்னு இருங்க. அதே மாதிரி எந்த செலவு செய்தாலும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது மிக மிக அவசியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்.